சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சிவான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க மகா. உடனே சிவாவும் சொல்லுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்னேகா ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணியிருக்காலாமே, ஏன் அதுக்கு நீ போக மாட்டேன்னு சொன்னியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா, விஷயம் தெரிஞ்சும் நீங்களும் தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கு போக விருப்பம் இல்லைன்னா நான் போகல. உங்களுக்கு விருப்பமா இருந்தா நீங்க தாராளமா போங்க. ஏன் சிவா, எப்படிப்பட்ட கேவலமான ஒரு நம்பிக்கை துரோகத்தை ஒருத்தி பண்ணியிருக்கா. அவளவே நீ அவ கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்க. ஆனா ஒண்ணுமே அறியாத பாவம் சின்ன புள்ளடாவ. அவ உன்னை கிடைக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா. அதுக்காக நீ ஒட்டுமொத்தமா அவளை ஒதுக்கி வைக்கிறியே. ஒட்டுமொத்தமா நீ வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னா இந்த ஒண்ணுத்துக்கு உதவாத இந்த தற்கொலையான இந்த சிந்துவை தான் ஒதுக்கி வைக்கணும்ன்றாங்க. அம்மா, நீங்க என்னை கூப்பிட்டீங்க, நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு அத்தோடு நிறுத்துங்க. சும்மா தேவையில்லாம எல்லா விஷயத்துக்கும் சிந்துவை ஏன் நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க? ஏண்டா அவளை பத்தி பேசினா உனக்கு ஏதோ ரொம்பவே கோபம் பொத்துக்கிட்டு வருது போலியேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, சிந்துவை நான் கேள்வி கேட்பேன். சிந்து யாரும் இல்ல, நல்லா நினைக்காதீங்க. சிந்துவுக்கு நான் இருக்கேன். அவளுக்கு ஒட்டுமொத்த துணையா நான் இருப்பேன்னு சொல்லிட்டு சிவா பேசுறாங்க. உன்கிட்ட பேசுறது வேஸ்ட். நீ அன்னபூரணியோட ஜெராக்ஸ் காஃபின்றது எனக்கு தெரியாதா? இப்ப நீ வர முடியுமா முடியாதா? ஏன் சிவா, உன் அம்மா சொன்னா இது ஒரு வார்த்தை கூட நீ கேட்க மாட்டியா? சொல்லு சிவான்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு சிவா என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.